பிள்ளைகள் இருக்கிறார்கள், நமக்கும் ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். வயது வந்த ஆண் பிள்ளை இருக்கிறார், ஓஎல் படிக்கின்ற, ஏஎல் படிக்குகின்ற, யூனிவர்சிட்டியிலே படிக்குகின்ற, தொழில் செய்கின்ற, திருமணத்தை வயதை அண்டிய திருமணம் முடித்து இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்முடைய மௌத்துக்கு பின்னாலாவது ஓடோடி வந்து ஜனாசாவை தோளிலே தூக்கி கபருக்கு சென்று இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் வந்து என்னுடைய வாப்பாவுக்காக நான் தொழுகை நடத்துகிறேன் என்று இதய சுத்தியோடு மனவேதனையோடு இறைவனுடைய 100% தொடர்போடு என்னுடைய வாப்பாவுக்கான பிரார்த்தனை, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி என்று சொல்லுகின்ற அந்த பெரிய துஆவை ஓதி என்னுடைய மகன் என்னுடைய மரணத்தின் பின்னர் என்னை தொழுகை நடத்தி கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அவன் தேடி கபருக்குள் இறங்கி என்னை அடக்கம் செய்வானா என்று கூட இன்றைக்கு அவநம்பிக்கையோடு தான் பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அன்றைக்கு நம்ம அப்படித்தான் பிள்ளைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். நம்மட பிள்ளைக்கு இந்த உலகத்தின் மோகமா அப்படி தெரியும், நம்மட பிள்ளைக்கு இந்த உலகத்தின் பொருளாதாரமா அப்படி தெரியும், இந்த உலகத்தின் வழிகேடா அப்படி தெரியும், பாவத்தின் விளிம்பா நம்மட பிள்ளை ஃபர்ஸ்ட், பள்ளிக்கு வராதவனா அவன் தான் ஃபர்ஸ்ட், 5 நேரமும் தொலை வராத லிஸ்டை எடுத்தால் நம்மட பிள்ளை ஃபர்ஸ்ட், பயானுக்கு வராத பிள்ளைகளை பார்த்தால் நம்மட பிள்ளை ஃபர்ஸ்ட், ஜும்மாவுக்கு பிந்தி வாரவர்களை பார்த்தால் நம்மட பிள்ளை தான் ஃபர்ஸ்ட். ஆனா ஸ்கூல் படிப்புல பிள்ளை ஃபர்ஸ்ட், ஆங்கிலத்துல பிள்ளை பெஸ்ட், இந்த உலக கல்வியில பிள்ளை பெஸ்ட், ஆனா மார்க்க கல்வியில பிள்ளை 0. நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகள் இத்துணைக்கும் நாம் நம்மட மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உன்னுடைய மௌத்துக்கு பின்னால் நீ இந்த உலகத்தில் பெத்து வளர்த்து விட்டு போகின்ற சாலிகான பிள்ளை உனக்காக பிரார்த்தனை செய்கிற போது அந்த பிள்ளையுடைய பிரார்த்தனை உன்னுடைய கபருக்குள் வந்து கொண்டே இருக்கும். நாங்க ரசூலுல்லாஹ் நம்ம பிள்ளையை பெற்றது மார்க்கத்துக்காக அல்ல. உண்ட புரிஞ்சிக்கங்க, இந்த உலகத்துல பிள்ளைகள் எல்லாம் நம்மிடத்துல வந்து வாப்பா என்ன பெற்றுக்கங்க, உம்மா என்ன பெற்றுக்கங்க என்று சொல்லி எல்லாம் பிள்ளைகள் நம்மளை பெற வைக்கலங்க. நாம் தான் ஆசைப்பட்டு, நாம் தான் விரும்பி, நாம் தான் சேர்ந்து நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் இந்த உலகத்தில் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம். ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வளர்க்க தவறிவிட்டு அது 20 வயது பிந்தி 25 வயது பிந்தி அந்த பிள்ளையை திட்டி தீர்ப்பதில் எந்த பலாபலனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றா பிள்ளை நம்மட கையில வரக்குள்ள அவனுக்கு பாவம் தெரியாது, அவனுக்கு அள மட்டும்தான் தெரியும், அவனுக்கு குரோதம் தெரியாது, அவனுக்கு சண்டை பிடிக்க தெரியாது, அவனுக்கு சிகரெட் தெரியாது, தூள் தெரியாது, அபின் தெரியாது, விபச்சாரம் தெரியாது, இந்த உலகத்தின் மோகங்கள் தெரியாது, மியூசிக் தெரியாது. அவன் ஒரு வெள்ளை பேப்பரை போன்றுதான் இறைவன் நம்முடைய கரத்தில் தந்தான். நாம் தான் அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டினோம், நாம் தான் அந்த பிள்ளையை தோளிலே போட்டு தட்டி தாளாட்டி உணவு திட்டினோம், நாம் தான் அந்த பிள்ளைக்கு முடிவெட்டி விட்டோம், நாம் தான் அந்த பிள்ளைக்கு ஆடைகளை அணிவித்து அழகு பார்த்தோம், நாம் தான் அந்த பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு நாம் கூட்டி வந்திருக்க வேண்டும், நாம் தான் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை கொடுத்திருக்க வேண்டும், நாம் தான் அந்த பிள்ளைகளுக்கு இது நல்லது, இது கெட்டது, இது நன்மை, இது தீமை, இது ஹலாலானது, இது ஹராமானது என்ற அந்த அறிவை நம்மட பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க வேண்டும். துரதிஷ்டவசம் நம்மட பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க தவறிவிட்டோம். இன்றைக்கு நம்மட வாழ்க்கையும் அந்த சுவர்க்கத்தை நோக்கிய இலட்சிய பயணத்தில் கிடையாது. நம்மட பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அந்த சுவர்க்கத்தை நோக்கிய ஒரு இலட்சிய பயணமாக நம்மட பிள்ளைகளுடைய பயணங்கள் கிடையாது என்பதுதான் அல்லாஹ் அருள் செய்த நல்ல தாய் தந்தை